மிச்ச பணத்துல திருப்பி எடுக்கிறாங்க. மிச்ச பணம் இருக்குள்ள கோயில் பணம், கோயில் வங்கி பணம், அந்த பணத்துல இருந்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டு நான் 3000 கோயில் சொல்றாங்க. நம்பிக்கிறீங்க, அந்த நம்பிக்கையை மாத்துறதுக்கு தான் வந்திருக்கேன். தயவு செய்து நம்பிராதீங்க. எந்த அரசாங்கம் சொன்னாலும் நாங்க கோயிலை பாத்துக்கிறோம், கும்பாபிஷேகம் பண்றோம்னா தயவு செய்து நம்பிராதீங்க. நம்பிராத பொய். அந்த பொய் இல்ல, அது உண்மை இருந்துச்சுன்னா நீங்க நைட் போகும்போது உள்ள ஆக்சிடென்ட்ல நான் செத்து போயிடுவேன். கண்டிப்பா அவ்வளவு உண்மை இருக்காதுல. நீங்க அரசாங்கத்தை பார்க்கவே பார்க்காதீங்க. இந்த ஏ பி என்ன பார்க்க, ரெண்டு பேரும் திருடன் ஏ திருடன் பி, திருடன் ஏ திருடன் பி, கைது திருடன் ஏ திருடன் பி அட்டாக் பண்றாங்க. எவ்வளவு அட்டாக் பண்றாங்கன்னா 656 கோடி ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு. ஆனா பல கோயில் நீங்க போறதெல்லாம் பெரிய பெரிய கோயிலா போறோம். அது முக்கியமா உங்க இதுல வசதிக்காரங்க பெரிய பெரிய எதுக்கு போனா திருப்பதிக்கு தான் போறீங்க. போன ஏதாவது ஒருத்தங்களுக்கு கூட தமிழ்நாட்டில் சோழர்களால கட்டப்பட்ட மிக 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 பழமையான கோயில், நேர்மையா டேட்டட் எக்ஸாக்டா சயின்டிபிக்கா ஏசைக்காரன் சொன்ன கோயில் யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம சொல்றதே இல்ல. ஒரு கோயில போய் பாக்குறேன், கிட்டத்தட்ட கரெக்டா 1118 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் இட்டிஞ்சி அப்படியே தொங்குது. அட்டர் ஸ்டேட் ஆஃப் டிஸ்டர்பர், வயிறு எரியுது. கத்துறேன், முருகா விளங்காம போயிடுவாடான்னு கத்துறேன். அந்த பசங்க டிபார்ட்மெண்ட் வேற வழி இல்ல. I was a policeman. பிறகுதான் தெரிஞ்சு 30 வருஷம் இந்த டிபார்ட்மெண்ட்ல என்னோட லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் பிச்சைக்காரனா இருந்து கோமணத்தை கட்டிட்டு கூட இருந்து கோயில் எல்லாம் பாத்துக்கலாமே ஒரு எண்ணம் வந்து முடிஞ்சு போச்சு. கோயில் ஒவ்வொரு கோயிலும் அட்டர் ஸ்டேட் ஆஃப், நீங்க பாக்குறதெல்லாம் மினுமினு கோயில்கள் தான், வசதியான கோயில். அப்படின்னா 34,000 கோயில்களுக்கு வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் டைம் எடுக்கிறேன் மன்னிக்கணும், இல்ல முடிச்சிடும் 34,000 கோயிலுக்கு வந்து ஒரு நாளைக்கு வருமானம் வந்து குறைஞ்சபட்சம் 14 ரூபா, அதிகப்படியா 27 ரூபா. அப்படின்னா அகல் விளக்கு போட முடியுமா சொல்லுங்க? என்ன போட முடியுமா? திரி வாங்க முடியுமா? நெருப்பட்டி வாங்கணுமே. எல்லாத்தையும் சேர்த்தா எவ்வளவு ஆகுது? அதை கொளுத்ததுக்கு ஒரு ஆள் இருக்கு பாருங்க, அவருக்கு வாய் வயிறு இருக்குல்ல. அவங்க புள்ள மெடிக்கல் காலேஜ்ல படிக்கணும், இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கணும், எந்த சிலையை திருடுவாரு விற்பாரு அவரு? அவருக்கு எவ்வளவு சம்பளம்? 51 வருஷம் வேலை பார்க்கிறாரு ஒரு கோயில்ல. திருச்சிக்கு பக்கத்துல நீங்க போகும்போது பார்க்கலாம், கரூர்ல திருச்செந்துரை, திருச்செந்தூர் இது திருச்செந்துரை கரெக்டா எக்ஸாக்ட்லி கட்டப்பட்ட கோயில். முதலாம் ஆதித்ய தேவர் காலத்துல கட்டுறாங்க. கட்டப்பட்ட வருடம் கரெக்டா அவர் ஆட்சி 28வது ஆட்சி காலத்துல கட்டுறாங்க. வருடம் அதோட வயது வந்து 1118 வருஷம். கட்டினவங்க ஒரு பெரிய மனுஷி, அப்படின்னா லேடி, ராயல் லேடி. அந்த அம்மா கட்டுறாங்க. அவளை பத்தி சொன்னா இழுத்துக்கிட்டே போயிடும். கட்டிட்டு அந்த கோயிலுக்கு வந்து மொத்தம் 19,000 ஏக்கர் வந்து பிராமணர்களுக்கு கொடுக்குறா, 1000 ஏக்கர் தெய்வத்துக்கு கொடுக்குறா. தெய்வத்துக்கு கொடுத்தா அதுக்கு பேர் தேவதானம், பிராமணர்களுக்கு கொடுத்தா அதுக்கு பேர் பிரம்மதேயம். இன்னைக்கு அந்த சிலை எல்லாமே வக்போர்டுக்கு சொந்தம். அந்த இடம் நான் சொல்லி வக்போர்டுக்கு சொந்தம் சொல்றாங்க. ஆனா அது எழுதப்பட்ட வருடம் 1118 வருஷம். அந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சது 122 வருஷம் பிரித்தானிய கிறிஸ்தவர்கள் கண்டுபிடிக்கிறான். இதெல்லாம் போக வக்போர்டு வந்து முந்தானத்துக்கு 1913 வக் கவுன்சில் வந்திருக்கு. போர்டு வந்து 1923. 2 சட்டம் பின்னாடி வந்து 54, 84. தட்ஸ் ஆல். சட்டமே இப்ப வந்தது. ஆனா எப்படி வந்துச்சுன்னு இதுல அங்க போய் யாராவது நிலத்தை விட்டா இது வக்போர்டுல கிளீன்ஸ் வாங்கிட்டு வரான்றான். கோயில் நடத்துக்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் உங்களுக்கு இந்த சைடோ அந்த சைடோ சென்ட்ரல் சைடு இடிக்கிறது என்னுடைய வேலை இல்ல. திருநீர் அணியறீங்க, திருநீர்னு சொல்லக்கூடாது, திருநீர் அணியிறோம். அன்றாட விடாது சிவசபா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். 63 நாயன்மார்களை பாடின பாடல்ல வச்சு பக்தி எடுத்து அதன் மூலமா முக்தி எடுத்து மேல கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் என்ன இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு கவனத்தை கோயில் சைடு திருப்பணும். அவ்வளவுதான், ஒரே ஒரு வார்த்தை. நம்பிரவே நம்பிராதீங்க. உங்களால முடிஞ்சு உதவியெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். உண்டியல் எந்த காலத்திலும் சோழர்களோ பாண்டியர்களோ கோயில்ல வைக்கவே கிடையாது. பிச்சை எடுக்கிற வேலை இல்ல. முட்டாள், நான் பிற்காலத்தில் ஜனநாயகவாதிலாம் உன்னை பிச்சை எடுக்க வச்சிருவான் அப்படின்னு கோடிக்கணக்கான நிலங்கள் எழுதி வச்சிருப்பான். லட்சக்கணக்கான நிலங்கள், மொத்தம் எழுதப்பட்ட நிலங்கள் கிட்டத்தட்ட நெருக்கி 9 லட்சத்துக்கு மேல. ஆனா நீங்க ரெக்கார்ட்ல இருக்குது 4,78,000 ஏக்கர் தான் இருக்கு. அதுல 1,35,000 ஏக்கரை மொட்டையை போட்டாங்க. மொட்டையை போட்டானுன்னா ஏடிஎம்கே டிஎம்கே காரன் சாப்பிட்டானா வித்துட்டான், பட்டா போட்டு ஆளை காலி பண்ணிட்டான். இது போக 33,000 ஓபன் கிரவுண்ட் இருக்கு, கிரவுண்ட்ஸ் ஆஃப் லேண்ட். 22,000 வந்து பில்டிங்ஸ் இருக்கு. இதெல்லாம் வர்ற வருமானம் 8 மாசத்துல மட்டும் அவங்க கலெக்ட் பண்ண கோடி. பெரிய விஷயம் இது. வெளியே தெரியாம இருந்திருக்கு நம்ம கோயில்கள். மேலாக நீங்க பாத்துக்கிறீங்க முருகா, அதான் ஆண்டவன் பிரச்சனை ரொம்ப தப்பானது. ஆண்டவனுக்கு நீங்க மெனக்கட்டு போகணும். வயது 50 வயசுக்கு மேல ஆச்சுன்னா திருநீர் அணியணும், இறைவனை கும்பிடணும். இது உங்களை வேண்டிக் கொள்ளல, பிரியப்படுறவங்க செஞ்சுக்கிட்டு கோயிலை கவனிங்க. கோயில் வந்து அட்டர் ஸ்டேட் ஆஃப் புறக்கணிக்கப்பட்டு இருக்கு. எத்தனை கோயில்? 34,000 கோயில். ஒருத்தர் எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா பாருங்க. ஒரு கோயில்ல ஒருத்தர் 51 வருஷம், அரை நூற்றாண்டு வேலை பார்க்கிறாரு. எவ்வளவுங்க சம்பளம்? ஒரு நாளைக்கு 50 ரூபா சார். 51 வருஷம் பிராமணர், 51 வருஷம். இதெல்லாம் உண்மை.
தெய்வத்தின் சத்தியம் 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 எவ்வளவு பெரிய அட்டூழியம். அந்த மந்திரி எல்லாம் பேசுறத பார்த்தா குலகாரங்க மாதிரி இருக்கு. என்னடா அநியாயம் பண்றாங்க. முழுக்க முழுக்க இதுல கவனம் செலுத்த போது நிறைய பிரச்சனை எல்லாம் வெளியே வருது. கோயிலை விட்டுறாதீங்க. இதுல நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும், நம்பிக்கை இல்லாதவங்களை பத்தி we don't care. உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையவே கிடையாது. யார் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ போகும்போதெல்லாம் பழங்காலத்து கோயில் மெனக்கட்டு காரை நிப்பாட்டுங்க. எந்நேரம் வண்டியில கொஞ்சம் எண்ணெய் இருக்கட்டும், ஒரு அகல் விளக்கு பெருசா வாங்க, பெருசா வச்சுக்கிடுங்க. ஒண்ணுமே இல்லைன்னா உங்களுடைய பங்குக்கு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க. குடும்பம் மேல 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 மருமையன் பேர கூட்டி எல்லாரும் நல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க. விளக்கு எரிய எரிய உங்க குடும்பம் எரியும், மனசுல அமைதி பெருக்கும், செல்வ பெருக்கேடும். அமைதிதான் செல்வம். அதனால விடவே கூடாது. கோயில மறந்துடாங்க சொல்லிட்டு